ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி, அதுவும் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவிலேருந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த டைமில் நமக்கு தயிர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இப்போ சேர்க்கலை, நான் தாளிக்கும் போது நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சாப் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கீறிட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எலுமிச்சம்பழம், ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சிட்டு அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அதில் நல்ல மசாலா உங்களுக்கு நல்லா பிடிச்சி அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அரிசியுமே நம்ம முதல்லையே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம போடக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். ஸ்டார் அனஸ், அதுக்கப்புறமா லவங்கம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா உங்களுக்கு அந்த வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ சிக்கனு. ஆனால் ரைஸ் ஒரு 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 650 கிராம் அளவுக்கு ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் சிக்கன் போடுறீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி நம்ம சிக்கனை நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு 3/4 கிலோ சிக்கன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ அரிசி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கிலோ சிக்கன் போட்டு 3/4 கிலோ ரைஸ் போட்டாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் நான் இன்றைக்கி கம்மியாக போட்டு அரிசி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் தயிர் எல்லாமே சேர்க்க போகிறோம். இருந்தாலுமே இந்த அளவுக்கு தக்காளி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி இலை, புதினா இந்த 2யுமே நம்ம சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் தயிர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லது. ஸோ கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னாலே அதோட பிரியாணியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அதனால் புளிப்பு இல்லாத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க.
அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் இதில் சிக்கன் வந்து நம்ம சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாலாம் சேர்த்து சிக்கனை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அது கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே நம்ம தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மூடியை போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு வரைக்கும் நம்ம அப்படியே வேக வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து நம்ம சிக்கன் வேகணும், கொஞ்சம் நேரமாச்சும் வேகணும்ல. ஸோ அதனால் சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 டம்ளர் வந்து அரிசி சேர்த்துருக்கேன் அப்படின்னா 3 டம்ளருக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரினா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி போடுறோம் அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துருங்க. சப்போஸ் காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணினேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 1 பாதியமாக தான் அரைச்சி வச்சுருந்தேன். இது நல்லாவே உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். கடையில் வாங்குகிற மசாலாவோட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 புதினா இலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி அரிசி வந்து நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி அரிசி அப்படிங்கிறனால சும்மா ஒரு விசில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்துடும். அதனால தான் சிக்கனை ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் ஒரு விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக்கர்லேயே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சூப்பராக அந்த ரைஸுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போது கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் உடனேவும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த தம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே அந்த தம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.